சச் அ போரிங் டே டுடே. நேற்று என்னமோ ஒரு தரமான சம்பவம், அதில் வாயால் வாங்கி கட்டிட்டது என்னமோ நான் தான். அதை ரெண்டாவது சொல்கிறேன். இன்றைக்கி சண்டேல மட்டுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஒரு கேட்டகரி என்னென்னா, எப்பண்டா சண்டே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள்ஸ். சண்டே வந்துச்சுன்னா போதும், அம்மா கூப்பிட்டாலும் சரி தான், அலாரம் அடித்தாலும் சரி தான், வாய்ப்பே இல்லை, எழும்பவே மாட்டேன்னு 11 மணி 12 மணி வரைக்கும் கிடந்து தூங்குற பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. மதியத்துக்கு மேலே அவுட்டிங் போகிறதா இல்லை கிரவுண்டுக்கு போய் கேம்ஸ் விளையாடுறதா, அது ரெண்டாவது விஷயம். செகண்ட் கேட்டகரின்னு சொல்லிடுச்சுன்னா, ஐயோ ஏன்டா சண்டே வருது, சண்டே ஆனாலும் நம்மளை விட மாட்டாங்களேன்னு சீக்கிரமாக கிளம்பி ஒர்க்குக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு பதட்டமாக கிளம்பி போகிற பீப்புள்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன கேட்டகரி? நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டகரி 1 இருந்தேன். இப்போ கேட்டகரி 2 ஐயோ ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப போரிங்காக இருக்குது. பார்த்துக்கலாம். நேற்று ஒரு தரமான சம்பவம், அதில் வாயால் வாங்கி கட்டிக்கிட்டேன்னு சொன்னேனே, அது வரும் கேஷுவல் டாக்கு தாங்க. என்னது கேஷுவல் டாக்கா? ஆமாங்க, கேஷுவல் டாக்கு தாங்க. எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி கேஷுவலாக பேசினேன். நோஸ் கட் வாங்கிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அந்த நோஸ் கட்டுன்னு சொன்ன ஒரே வார்த்தையை வச்சுக்கிட்டு என்னையே நோஸ் கட் பண்ணிட்டாங்கப்பா. வேறு லெவலில். சரி பரவாயில்ல, நம்ம நெகட்டிவ்லேருந்தும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுற பீப்புள்ஸ் நம்ம. இதுலேருந்து நான் ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன். சச் அ ஆட்டிடியூட் பீப்புள்ஸ். அதாவது கேங்காக இருக்கும்போது நான் கேஷுவல்னு காட்டிக்குவாங்க. இதுவே ப்ரைவேட்டாக பேசும்போது ஆட்டிடியூட் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த லெசனை நான் கற்றுக்கிட்டேன். இனி நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி நார்மலாக பேச மாட்டேன். அப்படியா, ஆச்சா போச்சா, வாங்க போங்க, முடிஞ்சு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்லிக்கிட்டு டீசெண்டாக உட்காந்துக்கிட வேண்டியதான். மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொன்ன வரைக்கும் சந்தோஷங்க. இல்லைனா நான் வழக்கம் போல் என்னுடைய கேஷுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருப்பேன். அவங்க வழக்கம் போல் என்னை திட்டி கொட்டி தள்ளியிருப்பாங்க. ஸோ ஓப்பனாக சொன்ன வரைக்கும் சந்தோஷம் தான். உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி யார் மேலேயாச்சும் காண்டு இருந்து ஏதாச்சும் அவங்கக்கிட்ட சொல்லணும், இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால் கூட சொல்லிடுங்க. அப்போ தான் அவங்க சைட்லேருந்து என்ன ரெஸ்பான்னு தெரியும். இல்லைன்னா அவங்க சைட்லேருந்து ஏதாச்சும் மாற்றிக்கணுன்னா மாற்றிக்குவாங்க.